இப்போ கோதுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் சவுத்தில் கோதுமையை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஏன்னா நம்ம நாட்டில் அது விளையாது. சவுத்தில் ரைஸ் தான், கோதுமை நார்த்தில் தான் விளையும். இது காரணம் என்னென்னா அது குளிர் வேணும். குளிர் இருந்தால் தான் அந்த செடி நல்லா வளரும். ஸோ எனக்கு ஞாபகம் இருக்குது, நாங்கள் காலேஜில் இருக்கிறதே வீட் அசோசியேட்ஸ்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். அப்போது நார்த்துலேருந்து கோதுமையை அப்படியே செடியாக கொண்டு வந்து எங்களுக்கு காமிச்சாங்க. அது பெரிய ஆச்சரியம் அந்த காலத்தில். ஏன்னா கோதுமை செடி நம்ம பார்த்ததே இல்லை. நம்ம நிறைய நெல் பார்த்துருக்கோம், அரிசி பார்த்துருக்கோம், அதெல்லாம் பார்த்துருக்கோம். பட் கோதுமையை செடியோட பார்த்ததே இல்லை. ஸோ அதெல்லாம் ஒரு டைம். இப்போ பார்த்தீங்கன்னா கோதுமை எல்லாருமே சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம முதல்ல கோதுமைக்கும் அரிசிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கலாம். பட் நீங்கள் கேலரி சத்துன்னு பார்த்தீங்கன்னா 100 கிராமுக்கு ரெண்டுமே 345லேருந்து 46 கேலரி தான். புரத சத்து கோதுமையில் ஜாஸ்தி இருக்குது, அரிசியில் கம்மி இருக்குது. கொழுப்பு சத்து, நல்ல கொழுப்பு சத்து கோதுமை, ஏன்னா முழு தானியத்தினால நல்லா இருக்குது. இது அரிசியில் கம்மியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி தவிடு எண்ணெய், ரைஸ் பிரான் ஆயில் கிடைக்குது. அது எங்கேருந்து? அரிசியில் இருக்கிற நல்ல கொழுப்பு சத்துலேருந்து. ஆனால் நம்மளுக்கு அது கிடைக்கிறது இல்லை, ஏன்னா நம்ம பாலிஷ்ட் அரிசி சாப்பிட்றோம். ஸோ இதுதான் கோதுமைக்கும் அரிசிக்கும் வித்தியாசம்.